கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 2ஆம் இடம் துலாத்தில் இருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார். அவர் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். இந்த நவம்பர் 30 முதல் டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பாருங்கள். 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் 11ஆம் இடத்தில் அவர் நீச்ச நிலையில் இருந்தாலும் கெட்டாலும் மென்மக்களை அப்போ சுப கிரகம் இருக்கிறதுலேயே குரு. அப்போ அவர் 11ஆம் இடத்தில் இருக்கார். 4ஆம் இடத்து அதிபதி 11. அதாவது வண்டி வாகனங்களால் ஆதாயம், அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம், பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா 7க்குடையவன் 11 இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்யும் இடத்தில் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. 12இல் கேது பகவான் இருப்பது தூக்கம் வராது. இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் அதிக முனைப்போடு அதிக ஈடுபாட்டோடு வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அதில் குறிப்பாக பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, இதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம். நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு கூட சாதிக்கும் ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. உங்களுக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்குங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். 6இல் ராகு, அஷ்டலட்சுமி யோகம். யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போகலாம். சம்பாத்தியம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். தாராளமாக வெளிநாடு போயிட்டு வரலாம். திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சட்டுப்புட்டு திருமணம் ஆகும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட இப்போது அதற்கான ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள், மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழிலில் வளர்ச்சி, சந்தோஷம், நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்கும்.